ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 29/7/2024 திங்கட்கிழமை, ஆடி 13 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி. குடும்ப வருமானத்தை மேம்படுத்த முயல்வீர்கள். புதுமையான செயல்களில் கவனம் வேண்டும். எதிர்பாராத செலவுகள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும். ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும். பேச்சுக்களில் பொறுமை வேண்டும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும். பாராட்டுக்கள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். அஸ்வினி கவனம் வேண்டும். பரணி ஆலோசனைகள் கிடைக்கும். கிருத்திகை புதுமையான நாள். ரிஷபராசி அன்பர்களுக்கு விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பை ஏற்படுத்தும். சந்தேக உணர்வுகளால் நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் உருவாகும். உத்தியோக பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படும். வேள்வி பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும். வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நன்மதிப்புகள் உண்டாகும். ரோகிணி விழிப்புணர்வுடன் செயல்படவும். மிருகசிரீட்சம் விவேகம் வேண்டும். மிதுனராசி அன்பர்களுக்கு சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். இறை சார்ந்த பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அமையும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிரீட்சம் காரியம் கைகூடும். திருவாதிரை அமைதி நிலவும். புனர்பூசம் வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். கடகராசி அன்பர்களுக்கு அனுபவ முடிவுகளால் அனுகூலம் உருவாகும். தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும். மனை சார்ந்த செயல்களால் ஆதாயம் உருவாகும். உறவுகளின் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். முன் யோசனையின்றி செயல்படுவதை குறைத்து கொள்ளவும். விவசாய துறைகளில் மேன்மை ஏற்படும். செலவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் அனுகூலம் உருவாகும். பூசம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஆயில்யம் மேன்மை ஏற்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். வேலையாட்கள் மாற்றம் குறித்த சிந்தனைகள் உருவாகும். பணிபுரியும் இடத்தில் மதிப்பு கூடும். திட்டமிட்ட சில பணிகள் பலிதமாக அமையும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். மகம் மனப்பக்குவம் உண்டாகும். பூரம் கவனம் வேண்டும். உத்திரம் மதிப்பு கூடும். கன்னிராசி அன்பர்களுக்கு செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு ஏற்படும். உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்கள் உண்டாகும். சமூக பணிகளில் சில மாற்றமான சூழல்கள் உருவாகும். வெளி உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது. பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வெளியூர் வர்த்தக பணிகளில் கவனம் வேண்டும். தயக்கம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் சோர்வுகள் ஏற்படும். ஹஸ்தம் மாற்றமான நாள். சித்திரை கவனம் வேண்டும். துலாம் ராசி அன்பர்களுக்கு கௌரவ பொறுப்புகளால் மதிப்பு உயரும். மறதி பிரச்சனைகள் ஓரளவு குறையும். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். எதிர்கால சிந்தனைகள் மேம்படும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். மனதில் நினைத்த சில காரியங்கள் இனிதே நிறைவு பெறும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை மதிப்புகள் உயரும். சுவாதி சிந்தனைகள் மேம்படும். விசாகம் காரியங்கள் நிறைவேறும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றம் ஏற்படும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும். உத்தியோகத்தில் நிர்வாக திறமைகள் வெளிப்படும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள்.
தாமதங்கள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் ஈடுபாடு உண்டாகும். அனுஷம் மாற்றம் ஏற்படும். கேட்டை எதிர்ப்புகள் விலகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பொழுதுபோக்கான செயல்பாடுகளால் விரயங்கள் ஏற்படும். கடன் செயல்களில் பொறுமையை காக்கவும், மாமன் உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும். தந்தை வழியில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும். பூர்வீக சொத்துக்களில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். நுட்பமான செயல்களையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். ஜெயம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் விரயங்கள் ஏற்படும். பூராடம் நெருக்கடியான நாள். உத்திராடம் நுட்பங்களை அறிவீர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும். கல்வி பணிகளில் ஆர்வம் உண்டாகும். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். உடலில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். நண்பர்களால் வருமான வாய்ப்புகள் உருவாகும். ஆதரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் ஆர்வம் உண்டாகும். திருவோணம் சோர்வுகள் குறையும். அவிட்டம் வாய்ப்புகள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் புதுவிதமான செயல் திட்டங்கள் பிறக்கும். கல்வி பணிகளில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். தந்திரமான சில விஷயங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். பாக பிரிவினை தொடர்பான செயல்களில் விவேகம் வேண்டும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். அவிட்டம் குழப்பங்கள் நீங்கும். சதயம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பூரட்டாதி விவேகம் வேண்டும். மீனராசி அன்பர்களுக்கு பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கை சிலருக்கு உருவாகும். வாக்கு சாதுரியம் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். பெருந்தன்மையான பேச்சுக்களின் மூலம் புதிய அனுபவமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த செயல்களில் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். ஆக்கப்பூர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி மாற்றங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி செல்வாக்கு அதிகரிக்கும். ரேவதி நம்பிக்கை ஏற்படும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.